ஓகே ஐடியா நீங்க எல்லாம் ஒரே டீமா? ஆமா நாங்கெல்லாம் ஒரே டீம். நீங்க இந்தியா எல்சிசின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்கு. உள்ளூர்ல பெரிய டீம் அது எங்களுது தான். ஓ எல்சிசி. ஆமா அது கேப்டன். அந்த கேப்டனை பத்தி மட்டும் கேட்காதீங்க. நீங்க வந்து இந்தியா நியூசிலாந்து ஃபைனல் இருக்கு. இந்த மேட்ச் வந்து யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. வினோத். நீங்க பேட்ஸ்மேனா போலரா? ஆல்ரவுண்டர். ஆல்ரவுண்டரா? சரி, இன்னைக்கு மேட்ச் வந்து இந்தியா நியூசிலாந்து ஃபைனல் இருக்கு. யார் வின் பண்ணுவாங்க? இந்தியா தான். இந்தியா தான். எவ்வளவு ரன் அடிப்பாங்க? ஒரு 300 அடிப்பாங்க. இப்போ நியூசிலாந்து 300 அடிச்சாலும் இந்தியா 300 ஜெயிச்சிடுவாங்களா? நியூசிலாந்து இல்ல, இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுவாங்க. ஆமா 300. ஆமா. சரி, இன் கேஸ் வந்து அவங்க எவ்வளவு ரன் அடிப்பாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் இருந்தாலும்? ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் 270 அந்த மாதிரி போவோம். 270. ஆமா சாலிடா இந்தியா தான் வின் பண்ணுவாங்க. கண்டிப்பா. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சுரேந்தர். சுரேந்தர். நீங்க பேட்ஸ்மேனா போலரா? நான் வந்து பேட்ஸ்மேன் தான். நீ வந்து இல்ல, நீங்க பேட்ஸ்மேனா போலரா? அவ்வளவுதான். நான் பேட்ஸ்மேன் தாங்க. சரி, நீ யார் ஜெயிப்பாங்க? நான் வந்து ஆடிட்டர். சரி, நீங்க இன்னைக்கு மேட்ச் யார் ஜெயிப்பாங்க? இன்னைக்கு என்னோட ஃபேவரட் டீம் இந்தியா தான். அதுதான் ஜெயிச்சாகணும். குறைஞ்சது அவங்க 200 ரன் தான் அடிப்பாங்க. போன மேட்சே அவங்க 200 தான் அடிச்சாங்க. இந்த மேட்ச் அவ்வளவுதான் அடிப்பாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தா நாங்க 350 அடிப்போம் இந்தியா. அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தா 200 தான் அடிப்பாங்க. நாங்க வந்து வருண் சக்கரவர்த்தி வச்சிருக்கோம். அவர் அப்படியே முறுக்கி எடுத்துருவாரு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீங்க கவலைப்படாதீங்க. அவரு மேக்ஸிமம் இன்னைக்கு 6 விக்கெட் எடுத்துருவாரு. 6 சாலிட். இந்தியா தான் வின் பண்ணுவாங்க. இந்தியா 300 அடிப்பாங்க. அவங்க 250. ஓகே ஐடியா. நீங்க எல்லாம் ஒரே டீமா? ஆமா நாங்கெல்லாம் ஒரே டீம். எல்சிசின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்கு. உள்ளூர்ல பெரிய டீம் அது எங்களுது தான். ஓ எல்சிசி. ஆமா அது கேப்டன். அந்த கேப்டனை பத்தி மட்டும் கேட்காதீங்க. எங்க டீம் இவ்வளவு நாள் வந்து ரொம்ப ரன் ஆகிற காரணமே எங்க ஓப்பனிங் பிளேயர் கேபி கார்த்திக் தாங்க. அவரு வந்து மேட்சுக்கு எப்படியோ வந்து மேடியில் கொடுத்து இன்னைக்கும் கொடுத்துட்டாரு. அதனால வின் பண்ணுவோம். இன்னைக்கு ரிப்போர்ட் எப்படி சொல்றாருன்னா இந்திய நியூசிலாந்து வின் பண்ணா எனக்கு ரொம்ப. ஆமா நியூசிலாந்து எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தா ஒரு 360 அது மாதிரி அடிக்கணும். இந்தியா வின் பண்ணுவாங்களா? இந்தியா கஷ்டம் ட்ரை பண்ணுவானுங்க. ஆனா நியூசிலாந்து தான் வின் பண்ணுவாங்க. ஆமா இன்னைக்கு மேட்ச் நியூசிலாந்து தான் வின். ஹலோ கிரிக்கெட் லவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்தியா ஃபைனல்ஸோட சாம்பியன் ட்ரோஃபி 2025 இருக்கு. இந்த மேட்ச்ல இல்ல நியூசிலாந்து ஜெயிக்குமா? உங்களோட ஃபேவரட் டீம் எது? இன்னையோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் வந்து கேபிகே. இந்தியாவை நியூசிலாந்து பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து தான். பட் இப்போ இருக்க ட்ரெண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் டீமாக இருக்கு. ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸும் சரி, டீமோட ரிதமும் சரி, டீமோட யூனிட்டியும் சரி, நியூசிலாண்டை கம்பேர் பண்ணும்போது அதோட லெவலே வந்து வேற மாதிரி இருக்கு. வேற மாதிரினா ஹை ப்ரொஃபைலா இருக்கு. ஏன்னா பிளேயர்ஸோட கோஆர்டினேஷன் நல்லா இருக்கு, பிளேயர்ஸோட ஜோன் நல்லா இருக்கு. இன்னைக்கு மேட்ச்ல என்ன நடக்கும், யாரெல்லாம் ஆடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா நியூசிலாந்து மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன் வில்லியம்ஸ் இவர் வந்து இவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லா மேட்சும் நல்லா ஆடுவாரு. முக்கியமா இந்தியா மேட்ச் கூட அதிகமா இருக்கும். பிலிப்ஸோட பேட்டிங் வந்து இன்னைக்கு கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். பிலிப்ஸோட பேட்டிங் இன்னைக்கு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி லேதமோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், சாண்ட்னரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நியூசிலாந்து சைடை பொறுத்தவரையும் என்னோட கணிப்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லேதம் ஆடுவாரு, அதே மாதிரி வில்லியம்சன் ஆடுவாரு, சாண்ட்னர் ஆடுவாரு. சாண்ட்னர் நல்லா பவுலிங் போடுவாரு. இன்னைக்கு மேட்சை பொறுத்தவரையும் இந்தியா சைட்ல இருந்து யார் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க? விராட் கோலி பண்ணுவாரா, இல்ல ரோஹித் சர்மா பண்ணுவாரா, இல்ல சுமன் கில் பண்ணுவாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாப்பா ஆட போறது பாத்தீங்கன்னா என்னோட கணிப்பு ரோஹித் சர்மா. ஏன்னா அவர் வந்து கிரிட்டிக்கலான டைம்ல வந்து பெஸ்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா சுமன் கில்லோ சரி, கோலியோ சரி, ப்ரெஷரை வந்து கொஞ்சம் இது பண்ணுவாங்க. பட் ஆனா லாஸ்ட் 3 மேட்சஸ் கோலியோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலா இருக்கு. ஆனா இருந்தாலும் இவங்க 3 பேரை கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நான் வந்து ரோஹித் சர்மா தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டர். ஓகேவா? அவர் வந்து எதை பத்தி எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டாரு. கேம் அடிக்கணும்னா அந்த பால் அடிக்கணும், அதை வந்து கரெக்டா வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாரு. நம்ம வேர்ல்டு கப்லயும் பார்த்தோம். ஆனா ஃபைனல்ஸ்ன்றதுனால ரோஹித் சர்மா இந்த மேட்ச் கண்டிப்பா நல்லா ஆடுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட கணிப்பு யாரை நல்லா ஆடுவாங்க அப்படின்னு பார்த்தா ஷேயஸ் ஐயர் வந்து ஒரு எப்படி சொல்றேன்னா ஒரு காம்பேக்ட் பிளேயர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் கூலாக ஹேண்டில் பண்ணி ஆடுறாரு. அதே மாதிரி சுச்சுவேஷனை அடாப்ட் பண்ணிக்கிறார். அதனால் இன்னைக்கு வந்து ஷேயஸ் ஐயரை வந்து
சேஷோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கேஎல் ராகுல் இன்னைக்கு ஆடுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆடுவார். போலிங்கை பொறுத்தவரைமே குல்தீப்போட போலிங் வந்து இன்னைக்கு வந்து இப்போ வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி, இவரை பற்றி சொல்லி ஆகணும். வருண் சக்கரவர்த்தி டாப் கிளாஸ் போல இந்தியாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரும். அதனால் வருண் சக்கரவர்த்தியோட போலிங் இன்னைக்கு வந்து நியூசிலாண்டுக்கு ஒரு சிம்ம சுப்பனமாக இருக்கும். ஆல் ஓவர் இந்த மேட்சை ஆல் ஓவர் இந்த மேட்சை பொறுத்தவரை யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து ஜெயிப்பாங்களா? இல்லவே இல்லை, இந்தியா தான் ஜெயிக்கும். ஏன்ட்டு பார்த்தபோது நியூசிலாண்டை கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்க இந்தியன் டீமோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ஹை லெவல் இருக்குது. என்னோட கணிப்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேட்ச்சில் ஒரு 270 to 280 வந்து எந்த டீமாக இருந்தாலும் எடுக்கும். இது வந்து டஃபஸ்ட் ஸ்கோராக இருக்கும். இந்த 280ன்ற ஸ்கோரை வந்து இந்தியா எடுத்ததுனால, ஃபஸ்ட் பேட்டிங்கில் இந்தியா எடுத்ததுனாலும் ஈஸியாக வந்து நியூசிலாண்டை சொப்பிடும். அதே மாதிரி 280 அடித்தாலும் சரி இந்தியா வந்து இந்த ஸ்கோரை வந்து சேஸ் பண்ணும். என்னோட கருத்து கணிப்பு 270 to 280 இன்றைக்கி மேட்ச் வந்து இருக்கும். இந்த ஸ்கோர் தான் இருக்கும். இந்த மேட்ச்சில் இந்தியா வந்து வின் பண்ணிவிட்டு இந்த வருஷமும் நம்ம வந்து சாம்பியன் தான் இருக்கும். ஆல் தி பெஸ்ட். அதே மாதிரி இப்போ வந்து எங்கள் பிளேயர்ஸோட ரிவ்யூ எடுத்திருக்கேன், அது வந்து வருது, அதையும் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோஸ்லாம் பண்ணுறதே வந்து என்னோடய கருத்து கணிப்பை ஷேர் பண்ணுன்றது தான். முக்கியமாக உங்களோட கமெண்ட்ஸை வந்து நீங்கள் இது பண்ணுங்கள். முக்கியமாக இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் பண்ணுறதுக்கான ரீசனே வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணணுன்றது தான். அதே மாதிரி உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். எங்க டீம் இவ்வளவு நாள் வந்து ரொம்ப ரன் ஆகிற காரணமே எங்க ஓப்பனிங் பிளேயர் கேபி கார்த்திக் தாங்க. அவரு வந்து மேட்சுக்கு எப்படியோ வந்து மேடியில் கொடுத்து இன்னைக்கும் கொடுத்துட்டாரு. அதனால win பண்ணலாம். இன்னைக்கு ஆயிடுச்சுங்க. நீங்க எப்படியா ஏங்க என்ன சொல்றீங்க? இன்னைக்கு ரிப்போர்ட் எப்படி சொல்றாருன்னா இந்த pitch தான் இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் நாங்க இன்னைக்கு வந்து நியூசிலாந்து வின் பண்ண எனக்கு ரொம்ப ஆமா. நியூசிலாந்து எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எத்தா ஒரு 360 அது மாதிரி அடிக்கணும். இந்தியா கஷ்டம் ட்ரை பண்ணுவானுங்க, ஆனா நியூசிலாந்து தான் வின் பண்ணுவாங்க.